الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فإذا سألتم الله فاسألوه الفردوس فإنه أوسط الجنة وعلى الجنة ومنه تفجر أنهار الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி ஃபாத்தமன் நபியீன் வ ஸய்யிதுல் முர்ஸலீன் வ இமாமுல் முத்தகீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வலிமார்கள் குதுமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆகும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு சதர சுகத்தோடு நம்முடைய தேவைகளை நாமே செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலின் வலிமையும் செழிப்பான ஒரு கண்ணியமான உயர்வான ஒரு அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் அவனுடைய படைப்புகளின் சோதனையிலிருந்தும் சிறுபிராயத்திலே மௌத்தாகுவதை விட்டும்
கந்திர்ச்சிகள், பில்லி சூரியன்கள், முசீபத்திலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், துன்பங்கள், சோதனையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை ரஹ்மத்தும் நிறைந்த ஒரு இடம் இது. ஏனென்றால் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய இடம் இருக்கிறத, அது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இதனுடைய நன்மையை எப்போ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா, நாளை வறுமை நாளையை தான் போய் பார்க்க முடியும். அப்போ தான் இந்த சொர்க்கவாசிகள் அவங்களுக்கு ஒரு நப்பாசை இருக்குமா, பேராசை. சொர்க்கவாசிகளுக்கு என்ன பேராசைண்டா, உலகத்துல அவங்க அந்த அமல்கள் செய்து நல்ல காரியங்கள்ல கலந்துக்கிட்டு நல்ல காரியங்களை செய்து அந்த மாதிரியான நேரங்கள் இருக்குதா இல்லையா, இந்த நேரங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலிகளை பார்த்து, வெகுமதிகளை பார்த்து விட்டு அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், சார் நம்ம எவ்வளோ காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த காலத்தில எல்லாம் நம்ம அமல் செய்திருந்தால், இந்த காலத்தில எல்லாம் நம்ம ஏதாவது அதற்கு நம்மளுக்கு ஒரு பயான் செஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு இங்கே சொர்க்கத்தில் வைத்து கவலைப்படுவார்கள். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுறமே, இது பார்க்குவதற்கு இதுல ஒரு சந்தோஷம், ஒரு கண்ணியம் இருந்தாலும் இதனுடைய கூலிகளை நாளை மறுமை நாளையில தான் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய கூலிகளை வைத்திருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு. ஏனென்றால் இதுல யாரு திருந்துவான்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதர் திருந்தி வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்று விட்டால், அவர் சொர்க்கம் செல்வதற்கு இது ஒரு காரணமாக அமைந்து விட்டால், அதுவே மிகப்பெரிய வெற்றி அல்லவா? அதுவே நம்ம ஈடேற்றம் அடைவதற்கு ஒரு பாக்கியம் இல்லையா? இந்த வீட்டுக்காரவங்க இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா, இந்த வீட்டுல எத்தனை பேர் கூடி இருக்கு, யாராவது ஒரு ஆள் இதன் மூலமாக ஒரு நற்காரியங்களை செஞ்சு அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்கன்னா, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் நன்மை, பேசுற நம்மளுக்கும் நன்மை, இங்க கூடியிருந்தவங்களுக்கும் நன்மை கிடைக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி சபைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம். அல்லாஹ் போதுமானவன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம என்னைக்குமே தவற விட்டுறக்கூடாது. சரி, இன்னைக்கு உண்டான தலைப்பு என்னன்னா, யார் வெற்றியாளர்கள்? ஏன்னா எல்லாரும் நம்ம எல்லாம் வெற்றியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? வெற்றியாளர்கள்னா யாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சில பேர்களை பட்டியலிட்டு சொல்றாங்க. அந்த சொல்லிட்டு இன்னென்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த தன்மைகள் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், வாரிசுதாரர்கள், அனந்தரகாரர்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனுல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அவங்க சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்திற்கு இவர்கள் தான் சொந்தக்காரர்கள், அனந்தரக்காரர்கள். அவர்கள் என்றென்றும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அப்போ இந்த ஸ்டார்டிங்ல சொல்ல போகும்போது எல்லாம் என்ன சொல்றான்னா, யார் வெற்றியாளர்கள், யாருங்க வெற்றி? அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஆள சொல்றான், அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். மூமின்கள் வெற்றி அப்படிங்கிறது, அதாவது வெற்றி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. அல்லாஹ் சொல்றான், யாரு தெரியுமா வெற்றி? யாரு சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து சொர்க்கத்திலே யார் நுழைவார்களோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். நம்முடைய நோக்கம் என்னங்க?
சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். இதுக்குதான் இவங்க தான் வெற்றியாளர்கள், இவர்கள் தான் மூமின்கள். இந்த ஆயத்துடைய கடைசியில் அதைத்தான் சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க திருப்பிக்கிட்ட, ஏன் நீ சூரத்துல் முஃமினூன் நீ படிக்கலையான்னு கேட்டாங்க. சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் முஃமினுடைய ஆரம்பம் தான் இந்த கதாஃப்லஹ. கதாஃப்லஹன்னு ஒரு ஜுஸ் இருக்குதா இல்லையா? ஒரு ஓதுறவங்களுக்கு தெரியும். கதாஃப்லஹ எத்தனை ஜுஸ்? 18வது ஜுஸ். கதாஃப்லஹல் முஃமினூன் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆயத்துக்களை இது அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்த நற்குணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், இதில் உள்ள குணங்கள் அத்தனையும் அது மூமின்களை சார்ந்தது. இந்த குணங்கள் அத்தனையும் யாரிடத்தில் இருக்கிறதோ, எந்த மூமின்கிட்ட இருக்கிறதோ அவர்கள் தான் கத் அஃப்லஹ, சத்தியமாக வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றார். அப்போ வெற்றி பெறுவதற்கு உண்டான வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லம்மா ஹலகல்லாஹு ஜன்னத அதன், அதன் என்ற சொர்க்கலோகத்தை அல்லாஹ் படைத்த பொழுது, எப்பொழுது படைத்தானோ, வகரஸ அஷ்ஜாரஹா பியதிஹி, தன்னுடைய கையால அதனுடைய மரங்களை, அந்த சொர்க்கத்துல மரத்தை நட்டுகிறார். 8 சொர்க்கம் இருக்கிறது, 8 சொர்க்கம். அதுல 8 சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகம்னு ஒண்ணு இருக்குது, அதன் என்ற சொர்க்கமும் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கலோகத்தை பற்றி தனியா பேசும்போது அது சம்பந்தமா பேசுவோம். இப்போ இந்த சப்ஜெக்ட் வர்றதுனால அது உங்களுக்கு லேசா தொட்டுட்டு போறேன். அப்ப அந்த அதன் என்ற அந்த சொர்க்கலோகத்தை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு, அப்போ அல்லாஹ் சொன்னானா, காலலஹா, அந்த சொர்க்கத்துல சொன்னா, தகல்லமனி, பேசு அப்படின்ட்டாங்க. நீ ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த சொர்க்கம் சொன்னது, ஃபகாலத் கத் அஃப்லஹல் முஃமினூன், அந்த சொர்க்கம் சொன்னதான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் மூமின்கள் தான், வெற்றி பெற்ற மூமின்கள் தான் என்னிடத்தில் வருவார்கள் என்ற அடிப்படையில் அந்த சொர்க்கம் சொன்னது. அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா அந்த மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் சொன்ன அந்த மூமின்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கடைசியில முடிக்குகிறான், அவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துக்களை முடிக்கிறான் என்று சொன்னால், இந்த தன்மைகளை நம்ம ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் தாய்மார்கள். அதுதான் பெரிய விஷயம். பயான் கேட்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இதுக்குதான் சஹாபாக்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க. அதனால தான் போன இடமெல்லாம் வெற்றி. எந்த இடத்திலுமே அவங்க தோல்வியை சந்தித்ததே கிடையாது. சஹாபாக்கள் தோல்வியை சந்தித்ததே கிடையாது. ஒரே ஒரு உஹது போர்ல மட்டும் லேச சேதம் ஏற்பட்டது, தோல்வி கிடையாது. தோல்வின்னா ரசூலுல்லாஹ்வை கைது செஞ்சிருக்கணும், அது ரசூலுல்லாஹ்வை கைது செய்யல. அது ஒரு விதமான சின்ன ஒரு சேதம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு சில சஹாபாக்கள், அதாவது நன்மை என்ற அடிப்படையில் மாற்றம் செய்தார்கள். அவ்வளவுதான், அது வேணுமென்று செய்யல. நம்மளும் அவங்களோட சேர்ந்து விரட்டுவோமே என்ற அடிப்படையில் அங்க போய் அந்த மாற்றம் செஞ்சதனுடைய விளைவு 70 சஹாபாக்களை காவு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. அது ஒரு சப்ஜெக்ட். அது அந்த இடம் நான் என்ன சொல்றேன்னா, சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டதுன்னா அது உஹது போர்ல மட்டும்தான். வேற எங்கேயுமே அவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வந்தார்கள். அதுதான் தாய்மார்கள் நம்மகிட்ட வேணும், அதுதான் நமக்கு வேணும். சமிஅனா வஅதஅனா, அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? காதால கேட்பார்கள், அடுத்த கணமே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பார்கள். வஅதஅனா, வழிபட்டு நடப்பார்கள். ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய தன்மை.
இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் போது எங்க சொல்லுகிறார் தெரியுமா? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. இந்த ஆயத்து எங்க எப்படி இறங்கியது தெரியுமா? இதற்கு முன்னால் எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்காமல் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்தார். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சமிஅனா வ அத்தஅனா. மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? காதால கேட்பார்கள், அடுத்த கணமே அவர்கள் வழிபட்டு நடப்பார்கள். ஏன் எதற்குன்னு கேட்கவே மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, அப்படியே நடப்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ், அதுதான் சஹாபாக்கள். அதனால தான் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றார்கள். இந்த மூமின்களுடைய வெற்றி, அந்த மூமின்கள் தான் யாரு? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் காஷிஊன். முதல் குணம் என்ன தெரியுமா? ஒரு 8 குணத்தை அல்லாஹ் சொல்றான். முதல் குணம் என்ன தெரியுமா? அவர்கள் தொழுகையை பயபக்தியோடு தொழுவார்கள். நானும் தொழுகிறேன் பாருங்க, தொழுகிறதுலாம் கிடையாது. என்ன, கோழி கொத்துற மாதிரி ஒரு 2 கொத்து, கொத்து புராட்டாயை போடுற மாதிரி ஒரு கொத்து. என்ன காக்கா சிரிக்கிற? அதாவது அந்த கொத்து அல்லாஹ்வுக்கு தேவையாது. அந்த கொத்து புராட்டா போடும் போது அந்த கல்லுல ஒரு சவுண்ட் வரும் பத்தியா? அது ஆமா, அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஏன்னா அந்த சவுண்டுக்காண்டி அந்த கொத்து புராட்டா நடந்து போறாரு, அந்த கொத்து புராட்டா வாங்கிட்டு போவோமான்னு காசு வரும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் கொத்து ஆண்டவனுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நம்ம தொழுதுதான் அல்லாஹ்வுக்கு கண்ணியம் சேர போகிறதா? அவன் சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன். அவனை யாரும் பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அவர் என்றென்றும் அவன் பரிசுத்தமானவன் தான். நம்ம சுப்ஹானல்லாஹ்னு சொல்றனாலேயோ, அல்லாஹ் அக்பர் என்று சொல்றனாலேயோ, நம்ம தொழுகிறனாலேயோ அவனுடைய அந்தஸ்து ஒரு காலமும் கூட போறதும் இல்லை, நம்ம தொழுகாதனால குறைய போறதும் கிடையாது. அவர் என்றைக்குமே அவன் பரிசுத்தமானவன், உயர்வானவன், அக்பர், அல்லாஹ், அவன் பெரியவன் தான். தொழுகிறனால நமக்குத்தான் நன்மை இருக்குது தாய்மார்கள், நமக்குத்தான் அதுல ஈடேற்றம் இருக்கிறது. தொழுகையை கொண்டுதான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது தாய்மார்கள். முதல் விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே முதல்ல தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு தொழுகிற எத்தனை பேர் தொழுகிறோம் யோசித்து பாருங்களேன். ரெகுலரா தொழுகக்கூடியவர்கள் யார்? தாய்மார்கள், நான் யாரையும் குறை சொல்லல, ஒவ்வொருவர்களும் தன்னுடைய மனதை கேட்டு பாருங்கள், நம்ம எப்படி தொழுகிறோம். இன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா நீ ஒரு நாளைக்கு தொழுகிறா, 3 நாளைக்கு தொழுகிறது இல்லை அப்படின்ட்டு. இந்த நோட்டு வைப்பாங்க, இல்லை தொழுகன்னு மகரிப்பை விட்டேன்னா அப்படியே விட்டுட்டா இருக்கு. அதான் ஒரு வக்த விடலாம், 2 வக்த விடலாம், அதுக்காண்டி 2-3 நாள் விடுவாங்க. அது அசால்ட்டு. இப்படிப்பட்ட தொழுகை தேவையா? காஷிஊன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக தொழுக வேண்டும். நம்ம தொழுது கேட்டால் அல்லாஹ் தரணும், அப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கணும். அதன் தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், எந்த தொழுகை, ஒரு மனிதனுடைய தொழுகை அவன் மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டு அவனை தடுக்க வேண்டும். தடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகை தொழுகையாக இல்லை. அதுதான் உண்மை. அவன் சரியா தொழுகலன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டு பண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை தர வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எப்படி நீ, நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்கு மனசுல எனக்கு ஒரு பையன் கேட்பான், தொழுகிற மனசுல ஒரு ஓர்மை கிடைக்க மாட்டேங்குது. என்னடா வயசுன்னு கேட்டேன். 22. அப்படிதான் இருக்கும். 22. மனசு அளவாய விடாத, போன் ரொம்ப பார்க்காத. மனசு அளவாய விட்டால் உனக்கு சிந்தனை வராது. அங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் உனக்கு ஒரு சிந்தனை வர வேண்டுமா, ஒன்னு சேர சிந்தனை வரும். அழகான வார்த்தையை சொன்னார்கள். என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு மட்டுமல்ல, தொழுகை ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறான் தெரியுமா தாய்மார்களே? தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு, தொழுகைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு பாடமே தொழுகை தான். தொழுகையில நீ எப்படி அல்லாஹ்வை ஒரு இணையச்சத்தோடு நீ தொழுகிறாயோ, உள்ளச்சத்தோடு தொழுகிறாயோ, அந்த தொழுகைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் அதே நிலையில் தான் இருக்கும். அது மாற்றமா இருக்காது.
இந்த தன்மைகளை சொல்ல ஆரம்பிக்கும் முதல் தரமும் தொழுகை பற்றி நல்லா சொல்லுவான். கடைசியில முடிக்கும் போது தொழுகை பற்றி தான் முடிக்கும் அல்லாஹ் தஆலா. நான் உங்களுக்கு பின்னால சொல்றேனே. அப்ப என்ன சொல்ல வர்ற அல்லாஹ் தஆலா, பயபக்தியோடு முதல்ல தொழுகை, அதுதான் மிகப்பெரிய வெற்றி, அதை விட்டுறாத அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரே வறுமையா இருக்குது யா ரசூலல்லாஹ். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு முன்னால ஒரு ஸ்லாட்டியை போடுப்பாங்க. ஸ்லாட்டி மரப்பு இல்லை, இப்பதான் கதவு வச்சு இருக்கிறோமா என்ன, ஸ்லாட்டியை போட்டுட்டாங்க. அன்றைய காலத்துல வீடு திறந்தாரு, இன்னைக்குதான் பூட்டு போட்டுருவோம், யார் வந்தாலும் திறக்கிறது. அல்லாஹ் அக்பர். அன்னைக்கு சும்மா போய் எங்க வீட்டுல கட்டிட்டேன், வெளியே போயிட்டு இல்லாட்டியே பாவாங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாத்து. அப்ப என்ன, அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு வறுமையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, ஸல்லல்லாஹு நீ வீட்டுக்கு முன்னால ஒரு திரைய போட்டுக்கப்பா அப்படின்ட்டாங்க. இந்த சஹாபி ஒன்றுக்கு இல்லை, இதான் சமயனா வர்த்தகனாங்கிறது, சாதாரண கேட்டோம் வழிபட்டோங்கிறது தான். சஹாபியை போய் உண்மை கேட்கல, ரெண்டு வீட்டுக்கு போனாங்க, ஒரு சாக்கு எடுத்தாங்க, வீட்டுக்கு முன்னால தொங்க வச்சுட்டாங்க. அந்த சஹாபிக்கு அப்பதான் யோசனை வருது, ஆக நம்ம கேட்டது வறுமை, இங்கேயே சிலாத்தி போட சொல்றாங்க, ஏன் மரப்பு போட சொல்றாங்க, விருதுன்னு வந்தாங்க. நாளைக்குமே யார சொல்றாங்க, நான் கேட்டு வந்தது ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஒரு வழியை சொல்லி தருவேன், நான் வந்தேன், நீங்க இப்படி சொல்றீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய்மார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், ஒரு வக்து தொழுகாதவன் உன் வீட்டை கடந்து போகும்போது கடை கண்ணால் வீட்டுடைய உள்புறத்தை பார்ப்பானையானால் உன் வீட்டுடைய பரக்கத்தை ஏற்பட்டு போய்விடப்பான். சொல்லுங்க தாய்மார்கள், எத்தனை பேர் வீட்டுல தொழுவாங்க இருக்கும்? நம்ம வீட்டுல கடந்து போறவன் பார்த்தா, தொழுகாதவன் நடந்து போறதை பார்த்தாலே வீட்டுல உள்ள பரக்கத்து இல்லாம போயிடும். வீட்டுல எத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கோம்? உள்ளச்சத்தோடு நம்ம தொழுகிறது தாய்மார்களே. உள்ளச்சம் என்பது சாதாரணமானது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையை சொன்னார்கள், உள்ளச்சம் வர வேண்டுமா, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று சொல்லுது என்று சொன்னார்கள். முதல் தரம் அல்லாஹ்வை நீ பார்க்க. உன் தொழுகை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வை உன் தொழுகையின் மூலமாக பார்க்க வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் தரம். முடியுமா? முடியாதா? முடியும். எத்தனையோ பெரியவர்கள் பார்த்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அட மிஅராஜுக்கு போய் நான் எப்படி என்று ரப்பை பார்த்தேனோ அது மாதிரி நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையில் இருந்து கொண்டு பாரு என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உன்னுடைய உள்ளம் அந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்பதான் நீ அல்லாஹ்வை பார்க்கும்படி. இது ஃபர்ஸ்ட் தரம். அப்படி இல்லையா, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு தொழுகை என்று சொன்னார்கள் கண்மை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது அடுத்த தரம். நீ அடுத்த சூராவை ஓதுவது அடுத்த கட்டம். முதல் கட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது உன் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறானே என்ற அச்சம் வர வேண்டும் தாய்மார்களே. அதுதான் உள்ளச்சமான தொழுகை. அந்த தொழுகை கொண்டுதான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்ட்ட கேளுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அல்லாஹ் என் கண்ணுக்கு மட்டும்தான் கண்ணு தெரியுதா, என் குடும்பத்தை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நான் இவ்வளவு கேட்டுனால இருக்கு, என் குடும்பத்துக்கு அல்லாஹ் கண்ணு தெரிய மாட்டேங்குது. எத்தனை தாய்மார்கள் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியலைங்கிற தாய்மார்களே, தொழுகையை கொண்டுதான் முதல் வெற்றி இருக்கிறது மூமினுக்கு. நீங்கள் உள்ளச்சத்தோடு தொழுது கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். எந்த விஷயத்திலும் வெற்றியை தருவான். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எத்தனை பேர் தொழுகையை கொண்டு வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அடுத்த குணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமானது. வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். அந்த மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வீணான காரியங்கள்ல ஈடுபடவே மாட்டாங்க, வீணான பேச்சுக்கள்ல ஈடுபடவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஏன் பார்லிமெண்ட்ல ஒரு வட்ட சபை மாநாடு நடக்குன்னா, இஷா தொழுதுட்டு தெருவுல ஒரு வட்ட சபை மாநாடு நடக்குது. நம்ம போறதுக்கு நம்மளுக்கு நோக்கமா இருக்கு. மாடியோ அஜர்ங்கிறார். ஏன் விடிய உட்கார்ந்து பேசி என்னத்தை கண்ட நம்ம தாய்மார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வீணான பேச்சுக்கள், வீணான சிந்தனைகள், வீணான காரியங்கள். இன்னைக்கு போன்ல எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணி கணக்கில் இன்னைக்கு நேரத்தை கடந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன்னா
அன்னைக்கு பாக்குறேன் ஒரு வீட்டுல அப்படி ஒரு போன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஏங்க கிச்சன்ல எங்க வச்சிருக்கிறீங்க? அந்த கிச்சனை அதுல நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இங்க வந்து சமையல் செய்வாங்க. எப்படி போய் பார்த்தீங்களா? அப்ப ஆக மொத்தத்துக்கு நீங்க டிவியும் போனையும் விடவே மாட்டீங்க. தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் உடம்புல ட்ரெஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி போனை கையில ஒட்டிக்கிட்டே இருக்கிற போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஆகி வச்சுட்டீங்க போன் கலாச்சாரம். எவ்வளவு மாற்றங்கள் உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? வீணான கலாச்சாரம், வீணான காரியங்களில் ஈடுபடும் போன் மூலமாக வீணான காரியங்களில் ஈடுபடுவதனால் எவ்வளவு பெரிய இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் தாய்மார்களே. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீ வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வீணான பேச்சை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபடாத, வீணான சிந்தனை உனக்கு வேண்டாம், யாரை பத்தியும் பேசாத. ஏன் அது நமக்கு தேவையே கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். மூணாவது குணத்தை சொல்றான். அந்த பெண்மணிகள் யாரு தெரியுமா? முஃமினான பெண்மணிகள் யாரு தெரியுமா? தனக்கு செல்வம் இருந்துச்சுன்னா கரெக்டா ஜகாத்தை கொடுத்துருவாங்க. அல்லாஹ் கொடுத்துருன்னு தான் நியத்து வைக்க. எல்லா இடத்துலையும் 50 கோடி 100 கோடி இருக்கு, யாருக்கும் இல்லாம தான் கணக்கு போட்டு கொடுத்துருக்க தாய்மார்கள். அப்பதான் நீங்க வெற்றியாக. என்ன 10 முக்கால் பவுன் இருந்தாலே கொடுக்கணும். 10 முக்கால் பவுன் இருந்தாலே அந்த சட்டத்தை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் ஞாபகம் சொல்றேன். அதாவது 11க்கு கொஞ்சம் கம்மி, 11 முக்கால் கூட 11க்கு கம்மி, 10 முக்காலுக்கு கூட 11க்கு கம்மி. அவ்வளவு இருந்துச்சுன்னா என்ன செய்யறீங்க? 87.5 கிராம் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கும். 87.5 கிராம், சில ரிவாயத்தில் 85 கிராம்னு வருகிறது. அப்போ நம்மளுக்கு எது சேர்ந்ததுன்னா 87.5 எடுத்துக்க வேண்டியது. ஆனால் பெரும்பாலான கவுலுகள் அப்படிதான் வருது. அப்ப 11 பவுன் இருந்துச்சு, 10 முக்கால் பவுன் இருந்தாலே நீங்கள் கொடுத்தாக வேண்டும் தாய்மார். கணக்கு போட்டு கொடுத்துருங்க. சிலவங்க கேட்கலாம், 11 பவுன் இருக்குது, காப்பவுனுக்கு கொடுக்க மாட்டேங்க. அப்படி இல்லை தாய்மார்களே, காப்பவுனுக்கு அல்ல, 11 பவுனுக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணுங்க? 11 பவுனுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நான் வளர்த்து தர்றேம்மா, நான்ல வளர்த்து தர்றேன், ரிஸ்கை தருவது நான், நீங்க என்ன அதை பத்தி கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? மரணம் வருவது போன்று உனக்கு ரிஸ்க் வரும், ரிஸ்க் வருவதை போன்று மரணம் வரும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டது. மரணம் வருவது எப்படி உண்மையோ அது மாதிரி உனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வந்தே தீரும். மரணத்திற்கு முன்னால் எப்படி உனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் உனக்கு எழுதப்பட்டது வரும், அது மாதிரி மரணம் வந்தே தீரும் என்று சொல்வார்கள். ரெண்டும் அவ்வளவு. இந்த ரெண்டையும் நீங்க விலகி கொண்டாலே யாருடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம். யாரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே மாட்டோம். நமக்கு என்ன கிடைச்சது போதும். இதுக்கே ஜக்காத் கொடுக்கலன்னு இருந்தா நம்மளுக்கு வந்து கஷ்டம். இதுக்கே அண்ணனோட தம்பியோட எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்போ ஜக்காத்தை நீங்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அதுதான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். அடுத்தது தெரியுமா? ரொம்ப முக்கியமானது இன்றைய காலத்துல, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவர்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். ரொம்ப முக்கியமானது தாய்மார்களே. ஒரு மூமினுடைய இது சின்ன ஒரு சாரம்சமாக லைட்டா சொல்லிட்டு போறேன். இது ரொம்ப விரிவா சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் புரியும். அதனால லைட்டா சொல்லிட்டு போறேன். என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில், இந்த மானத்தை மறைக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு ஒரு சிறு விதியை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அடே அப்பா, நீ ஆண்களை பார்த்து சொல்றான், பெண்கள் நீங்கள் மானத்தை மறைச்சிருக்கணும், கணவரோட மட்டும்தான் வச்சுக்கிறாங்க, வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆனா ஆண்களை பொறுத்தவரை அடிமை பெண்ணோடும் நீங்க இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த காலத்துல அடிமை பெண் இல்லை, அதனால ஆண்கள் பாவம். என்ன சொல்றது? சரி, அப்ப ஆண்கள் அடிமை பெண்ணு இருக்கலாம், ஆனா இன்றைய காலத்தில் அடிமை பெண்ணு இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்க சூரத்துல் நூர்ல, இந்த மானத்தை மறைக்கக்கூடிய விஷயத்தில் குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதல்ல யார சொல்றான்? பெண்ணை சொல்லல, ஆண் தான் சொல்றான். உன் பார்வையை பார்த்துக்கோ, உன் மானத்தையும் மறைச்சுக்கோ, பாதுகாத்துக்கோன்னு சொல்றான். நீங்க யார் தெரியுமா? ரெண்டாவது தான் பெண்ணை பத்தி சொல்றான். ஆனா மார்க்க சட்டம் என்னன்னா, ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் ஆணுக்கு தண்டனை யாருக்கு அதிகம்? பெண்ணுக்கு அதிகம். ஆனா அல்லாஹ் சொல்றது முதல்ல ஆம்பளைய.
ஆனா தண்டனை யாருக்கு பெருசு? பெண்களுக்கு. ஏன்? விளக்கம் அழகாக சொல்லுவார்கள். ஒரு ஆண் ஆசைப்படக்கூடியவர் தான், அவன் அது தவிர எந்த சிந்தனையும் கிடையாது. எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுவான். ஆனால் அவன் நினைத்தால் விபச்சாரம் நடக்காது, பெண்ணு நினைச்சாலும் விபச்சாரம். ஆண் மட்டும் ஆசைப்பட்டால் விபச்சாரம் நடக்காது. அவன் தலையில நின்று தண்ணி குடிச்சா விபச்சாரம் நடக்காது. ஒரு பெண் ஆசைப்பட்டால் மட்டும்தான் நடக்கும். அதனால தான் ஒரு ஆண் கல்யாண திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் ரெண்டு பேருக்கு தனி வேற வேற சட்டம். ஆணை என்ன செய்யணும்? இஸ்லாமிய நாடா இருந்தா சரீரத்தின் பிரகாரம் கொன்றணும், ஒரே கூட போட்டுறணும். பெண்ணு என்ன செய்யணும்? கழுத்து வரை பூமிக்குள்ள புதைச்சி வச்சு கல்லாலே அடித்து கொள்ளணும். எது எவ்வளவு பெரிய தண்டனை பத்தியெல்லாம். ஏன் ஆணுக்கு ஒரு தண்டனை, பெண்ணுக்கு? ஆனா சட்டம் சொல்லும் போது ஆணுக்கு ஃபர்ஸ்ட் நீ முதல்ல சரியா இருந்துக்கொண்டு அல்லாஹ் சொல்றான். பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க, பெண்கள் வரப்போதான் இருப்பாங்க. உன் கண்ணை முதல்ல மூடுறாங்க. அல்லாஹ் உன் கண்ணை முதல்ல மூடு. நீ என்ன நான் ஆம்புல, நான் என்ன செய்வேன், அவளா பார்க்கும் போது நான் என்ன, இதெல்லாம் சொல்லாதேங்கிறான். இதெல்லாம் நீ சொல்லாத, நீ முதல்ல மறைச்சுக்கிட்டு போ. பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க, அதை நீ பார்க்காத. ஆனால் தண்டனை என்று வரப்போது ஏன் பெண்களுக்கு கூடுதல் என்று சொன்னால், பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் விபச்சாரம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் வ மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். என்ன, உங்களுடைய மானத்தை அந்த மூமின்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த மூமின்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். தன்னுடைய ஜோடிகளோடு அவர்கள் அடக்கி வைத்துக் கொள்வார்கள். அதை தாண்டி எல்லை மீறி போக மாட்டார்கள் என்று சொல்கிறார். அப்படி யாராவது எல்லை மீறி போவார்களேயானால் அவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்றார். எல்லை தாண்டி போயிடக்கூடாது. ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த பெண்களுடைய தன் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த தவறான கண்ணோட்டம் போகக்கூடாது. தன்னுடைய உள்ளத்தை மூமின்னா அதாங்க, மூமின்னா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம். இஸ்லாம் மூமினுக்கு இஸ்லாமுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா டிஃபரெண்ட் நிறைய இருக்குது. மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. மூமின் தன்னுடைய உள்ளத்தை என்னைக்குமே அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான் வச்சிருப்பான். அந்த மூமெண்ட்டை போய் பாருங்க, அந்நிய பெண்கள் அவங்களுக்கு சிந்தனை வராது. தன் மனைவியை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவங்களுக்கு வராது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், இந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? தன்னுடைய ஜோடிகளோடு அவங்க முடிச்சுக்குருவாங்க, அவர்கள் விபச்சாரத்தின் பக்கம் போக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்த அழகான வார்த்தை, வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அல்லாஹ் சொல்றான், அந்த வெற்றியாளர்கள் மூமின்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம், அவருடைய அதாவது அமானிதத்தை பாதுகாப்பார்கள். ரொம்ப முக்கியம் தான். இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப எல்லை மீறப்படுகிறது தெரியுமா? எத்தனை குடும்பங்களில் தன்னுடைய சொத்தின் மூலமாக தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, தன்னுடைய பங்காளிகளுக்கு துரோகம் செய்கிற, அமானிதத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் தெரியுமா? எத்தனை குடும்பங்களில் இது நடந்து கொண்டே இருக்கிறது தெரியுமா? பிள்ளைகள் ஒரு அமானிதம், அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காமல் கடைசி காலகட்டத்தில் அவனுக்கு அப்படி போயிட்டானு இப்படி போயிட்டானு சொல்வது, அது எவ்வளவு பெரிய தப்பு. அமானிதம், அது அமானிதம். அது உங்களுடைய பிள்ளைகள் அமானிதம், உங்களுடைய வாழ்க்கை அமானிதம், எல்லாம் அமானிதம் தான். அந்த அமானிதத்தை அவர்கள் சரியாக பாதுகாப்பார்கள். கணவனிடத்தில் நடந்து கொள்வதும் ஒரு அமானிதம். உங்களுக்கு கணவனை எல்லாம் தந்திருக்கிறானா, அது ஒரு அமானிதம். இன்னைக்கு சொல்றாங்க, 38 வயசுல நீங்க பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. தாய்மார்களை யோசிச்சு பாருங்களேன், 38 வயசுல இன்னும் திருமணம் முடிக்கிற, ஆனா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு ஜோடியை தந்திருக்கிறானே, அது ஒரு அமானிதம் அல்லவா? கணவன் என்ற ஒரு அமானிதம், உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் நாளை கேட்பான கேள்வி. அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான மூமின்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த சொத்துடைய விஷயத்தில் தாய்மார்கள் இந்த ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு தான் சொத்து அதிகம். நான் திரும்ப சொல்றேன், நான் யாரையும் குத்தி காட்டியோ யாரையும் இதுக்கு நான் சொல்லல. சொத்துடைய விஷயத்தில் இந்த ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு தான் அதிக சொத்து கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க. ஏன்னா எங்க ஊர் சைடுலாம் அப்படி கிடையாது. வசதி இருந்தா அவங்க ஊருக்கு கட்டி கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஊரை பொறுத்தவரை என்ன செய்யறாங்க? வீடு, பெண்களுக்கு வீடு தான் கொடுக்குறாங்க.
ஏன்னா பையனுக்கு கிடையாது. ஆனா அந்த மற்ற சொத்துக்கள்ல எங்களுக்கு சொத்து வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி சண்டை போறீங்க பார்த்தீங்களா? இதுல கொஞ்சம் அல்லாஹ் பயந்துக்கிறீங்க, ஒரு கொஞ்சம் நீதமா நடந்துக்கிறீங்க. ஷரியத்து சொல்லக்கூடியது உங்களுக்கு 1 பங்கு, அவங்களுக்கு 2 பங்கு தான். அதாவது திருமணம், சில பேர் சொல்லுவாங்க திருமணத்துல செலவு பண்றதுன்னா கணக்கு வைக்கக்கூடாது. அது கணக்கிலே வராது, கணக்கிலேயே வராது. வாப்பா இறந்து போயிட்டாலோ அல்லது இறந்து போறதுக்கு முன்னாலேயோ அந்த சொத்துக்களை பங்கு, நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேங்க, உங்களுடைய மரணத்திற்கு முன்னாலே சொத்தை பங்கு வச்சு கொடுத்துருங்க. அப்பதான் அது நல்லா போகும். அது சம்பந்தமா ஒரு நாளைக்கு சப்ஜெக்ட் வரும்போது நம்ம விரிவா பேசுவோம், ஏன்னா இப்ப நேரம் இல்லை. அப்போ சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீதமாக நீ நடந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே. அடுத்தவர்களுடைய சொத்து நமக்கு தேவையில்லை, விட்டு கொடுத்து போங்க. நம்ம அண்ணன் தான் தானே, நம்ம அக்கா தங்கச்சியும் தானே, விட்டு கொடுத்து போங்க. அது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீனஹும் யமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். வாக்குறுதி கொடுத்தா கரெக்டா இருக்கணும், வாக்குறுதி கொடுத்தா அது கரெக்டா அதை செயல்படுத்தணும். நபிமார்களுடைய இந்த 2 தன்மையும், நபிமார்களுடைய தன்மைகள் ஒரு தன்மை என்று சொல்வார். இந்த 2 தன்மையில் இல்லைன்னா அவங்க நபியாக வர முடியாது என்று சொல்வார்கள். நபிமார்களுக்கு உண்டான சட்ட திட்டங்கள்ல இந்த ரூல்ஸ்ல இதை சொல்லுவாங்க. அப்போ வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை நம்மள்ட்ட இருக்கணும். விளையாட்டு கூட நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிடக்கூடாது, நீ நல்லா படி, ஏன்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னா மார்க் எடுத்தா சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும். அந்த இடத்துல நம்ம அதையும் பார்க்க, அதுவும் பேசப்படுது. ஆமா, நீ வாடா இன்னைக்கு நான் உனக்கு பிரியாணி ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டா நீங்க பிரியாணி ஆக்கி கொடுத்துறோம். இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு வாக்குறுதி, அம்மா எப்ப பார்த்தா இப்படித்தான் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு போயிடுது. உங்க மேல ஒரு நல் மதிப்பு வராது. வாக்குறுதியை நிறைவேற்ற எல்லா விஷயத்திலும், கணவனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக எந்த இடத்திலும் சரி, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாச்சு, அதிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பர்கள் ஒரு நாள் போறாங்க. போகும்போது அவங்க நண்பர் சொன்னாங்க, சித்த நேரம் இங்கே நில்லுங்க, நான் என் வீட்டுக்கு போய் ஜாமான் எடுத்து அவங்க போயிட்டாங்க. போனவர் மறந்துட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் தான் அவருக்கு சிந்தனையே வருது, ஆகா நபியை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, அங்கேயே நிக்க சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கேயே நிக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ப கேட்டாங்க, என்ன நீங்க அவங்க நண்பரை என்ன நம்ம விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. இல்ல 3 நாளா இங்கே இருக்கீங்க. ஆமா, வாக்குறுதி நான் சொல்லி இங்கே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அந்த வாக்குறுதியை மீறக்கூடாதுல்ல. ஆனா நான் வாக்குறுதியை மீற மாட்டேன், எனக்கு அது அழகல்ல என்று சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால அல்லாஹ் தஆலா சாதிக்கல் வாதி என்ற வார்த்தையை சொல்லும்போது வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் தாய்மார்களே, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், கடைசியாக சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அந்த நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மூமின்கள் தொழுகையை கரெக்டா தொழுவாங்க, பேணி பாதுகாத்து தொழுவாங்க. ரொம்ப முக்கியம் தாய்மார்களே. இன்னைக்கு யாரும் நிறைய பேர் அதுல பொழுதுபோக்குத்தனமாக இருக்கிறோம். அந்தந்த வக்து வந்துட்டாலே நீங்கள் தொழுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அமல்களிலே ரொம்ப சிறந்த அமல் எது அப்படி கேட்கும்போது அவ்வளவு வக்து அஸ்ஸலாத்து அவ்வளவு வக்து என்று சொல்வார்கள். தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் நீ தொழுகை, அதில் அசால்ட்டு காட்ட, பிறகு தொழுகலாம் என்று போனால் அது பிறகாத்தான் போகும், அது முந்தி வராது. அப்போ தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுக வேண்டும், பேணி தொழுக வேண்டும், கரெக்டா தொழுகணும். லுகரில் கரெக்டா லுகர் தொழுகையை கரெக்டா தொழுகணும். 5 வக்து தொழுகையை ரொம்ப பேணுதலாக நம்ம தொழுக வேண்டும். இது ஒரு மூமினுடைய மிக முக்கியமான அம்சம். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், தொழுகையை கொண்டு ஆரம்பிச்சு கடைசியில தொழுகையை கொண்டு முடிக்கிறான். சொன்ன ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, தொழுகையை கொண்டு ஆரம்பிச்சு தொழுகையை கொண்டு முடிக்கிறான். இடையில சில ஒரு 5-6 விதமான தன்மைகளை சொல்கிறான். இந்த தன்மைகள் அனைத்தையும் கொண்டுதான் ஒரு முஃமின் வெற்றி அடைய முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான்னு சொன்னா, அருமையான தாய்மார்களே, இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? இது இந்த தன்மைகள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் கொண்டு வர வேண்டும் தெரியுமா? தொழுகையை நீங்கள் பயபக்தியோடு தொழுகுவது அது ரொம்ப ஏற்றமான ஒன்றது. அல்லாஹ்வை அஞ்சி தொழக்கூடிய அந்த தன்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்குமேயானால் அவனுடைய எல்லா வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் கேட்கக்கூடிய கையேந்தினால் தானா கொட்டும், எதுவாக இருந்தாலும் அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது.
அதனால தொழுகையை நீங்கள் கரெக்டா தொழுதுட்டு வாங்க. இறையச்சத்தோடு தொழுகணும், அதை பேணி தொழுகணும், கரெக்டா தொழுகணும். ஒவ்வொரு பக்தரையும் அதுல ஆரம்பத்துல கரெக்டா வக்து போறதுக்கு முன்னாடி நீங்க தொழுதுருங்க. அவ்வளவு பக்தரையே நீங்க தொழுதுருங்க, ஆரம்ப பக்தரையே நீங்க தொழுது விடுங்க. அதுதான் மிக சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்வான், உலாஇக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள். வாரிசுன்னு சொன்னா அனந்தரக்காரர்கள் அர்த்தம். இந்த தன்மைகளை செஞ்சா நீ சொர்க்கத்தை கேட்கலாம் தேவையில்லைங்க, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சொர்க்கம் வந்துருந்து. அதுதான் இந்த வாரிசுக்கு அதானே. வாரிசு தான் என்னங்க, அந்த வாரிசு சொத்து வாப்பாவுடைய சொத்து என்ன யார்ட்டையும் சட்டை பிடிச்சு அவங்க முடியாது. வாப்பாவுக்கு அடுத்து அவனுக்கு தான் முடியாது, பிள்ளைகளுக்கு தான் முடியாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா 2, பொம்பளை பிள்ளையா இருந்தா 1. இதை யாரும் சண்டை பிடிச்சி இறக்கி வேற உனக்கு சொல்ல முடியாது. அப்பாவுக்கு இறந்து போயிட்டாலா பிள்ளை எத்தனை இருந்தாலும் அவங்களுக்கு கண்டு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துறது. இந்த மாதிரி எல்லாம் சொல்றா, நீ சொர்க்கத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இந்த காரியங்களை கரெக்டா செய்து கொண்டு வா. தொழுகையை கரெக்டா நீ அல்லாஹ் இறையச்சத்தோடு தொழுது கொண்டு வா. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் நீ ஈடுபடாதே. ஜக்காத்தை கரெக்டா கணக்கிட்டு நீ கொடு. உன்னுடைய மானத்தை நீ பாதுகாத்துக் கொள். அது தேவையில்லாத விஷயத்தில் நீ ஈடுபடாதே. அமானிதத்தை நிறைவேற்று, வாக்குறுதியை நிறைவேற்று, தொழுகையை கரெக்டா பேணுதலாக தொழுது கொண்டு வா. இந்த தன்மைகளை நீ செய்து கொண்டு வந்தால் சொர்க்கம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். நீ சொர்க்கத்தை தேடலாம் தேவையில்லை, நேரடியாக சொர்க்கத்துக்கே போகலான்னு எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு உங்களுக்கு வாரிசுன்னு அர்த்தமே இருக்கான். சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன்னா வாரிசுன்னு அதானே. பாப்பாவோட சொத்துக்கு நீ சண்டை பிடிக்கணுமா, கோர்ட்டுக்கு தான் போகணுமா? பாப்பா இருந்து பண்ண பாப்பா இருந்து போகணும் தான் வரும், பிள்ளைங்க தான் வரும். அது மாதிரி இந்த தன்மைகளை நீ செய்துட்டாலே சொர்க்கம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கிடைச்சிடும். ஆனால் அதுலயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவது என்ன தெரியுமா? அல்லதீன, அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒன்று இருக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது இருக்கிறது. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சொல்வார்கள், அவ்வளவு உயர்வான வார்த்தை சொல்வார்கள். எழுதுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபைதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுஹு அல் ஃபிர்தௌஸ, நீங்க அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னதி, அது சொர்க்கத்துடைய நடுவாந்தரத்தில் இருக்கக்கூடிய, சொர்க்கத்தின் நடுவாந்தரத்தில் இருக்கிறது. வஅலல் ஜன்னதி, அது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம். அது அட நடுவுல இருக்கிறது எல்லாரும் கிடைக்கும். மேல உள்ளவனுக்கு கீழே உள்ள கிடைக்கும், கீழே உள்ளவனுக்கு மேல உள்ள கிடைக்கும், நடுவுல இருந்தா மேல வர்றது கீழே எல்லாமே கிடைக்கும். எப்ப ஏன் சொல்றாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை? வமின்ஹு, அதில் இருந்துதான் தஃபர்ரஜுல் அன்ஹாரு ஜன்னதி, சொர்க்கத்துடைய ஆறுகள் ஓடுகிறது. சொர்க்கத்துல 4 ஆறு ஓடிக்கிட்டே இருக்குங்க. சொர்க்கத்துல 4 ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதாவது தண்ணி ஆறு, மது ஆறு, பால் ஆறு, தேன் ஆறு. இந்த மது ஆறுல மது இருக்காது, போதை இருக்காது. அது ஒரு விதமா பழச்சாறு மாதிரி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். இதோட நிறைய விளக்கங்கள் இருக்கு. இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுல இதுதான் அது உருவாகிறது என்றெல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது. ஆக மொத்தத்துக்கு இந்த 4 ஆறுகள் தான் சொர்க்கம் ஃபுல்லா 8 சொர்க்கத்துக்கும் அப்படியே சுத்தி வரும். இந்த சொர்க்கத்துடைய இந்த ஆறுகளுடைய பிறப்பிடம் எங்க இருக்குதுன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கையை வச்சா எல்லாமே கிடைச்சிருமா இல்லையா? எல்லாமே கிடைச்சிரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த 8 தன்மைகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கள் சொர்க்கவாசிகள் மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், அதா அஃப்லஹல் முஃமினூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள், இவர்கள் தான் தாய்மார்கள் வெற்றியாளர்கள். நம்ம என்னனோ வெற்றியாளருக்கு என்ன சொன்னோம்? பையனை பெருசா படிக்க வச்சுட்டா வெற்றியாளர். ஏன்னா பையங்களை பெருசா படிக்க வச்சுட்டா பெரிய வெற்றி. அவங்க லட்சத்துல குடிச்சா நான் எப்படி தெரியுமா அவ்வளவு. நேற்று ஒருத்தர் சொல்றாருங்க, அல்லாஹ் அக்பர், இவர் அதாவது ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டார். அப்ப ஒருத்தர் சும்மா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கு பெரிய சோதனை வரும்னு சொல்லியிருக்காரு. எதை வச்சு சொன்னாருன்னு தெரியல. அப்ப அவர் சொன்னாராம், நான் ஏன்பா எனக்கு ஏன்பா சோதனை வருது, எனக்கே சோதனை வருது, நான் நல்லா தானே இருக்கிறேன். ஆனா இவருடைய செயல்பாடு சரியில்லை. இவருடைய
எதை வச்சு சொன்ன, செயல்பாட்டுக்கு வச்சு சொன்னாரா, இது வச்சது இல்லை. ஆனா நீங்க வந்து சோதனை, நான் சோதனை எனக்கேப்பா சோதனை, நல்லதானே பாடம் இருக்குங்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு ஒருவரை சோதனை பேசுறோம் என்ன, ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டாருங்க. அப்ப மாசம் இந்த கணக்கு போட்டு பாருங்களேன். அவ்வளவு பெரிய வசதி, அதாவது தொழில் கிட்டத்தட்ட 1500 பேரை வச்சு நான் நிர்வாகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய தொழில்ல ஒரு செகண்ட்ல அல்லாஹ் மாத்தி விட்டா பார்த்தீங்களா. அல்லாஹ்வை மறந்தோம். நமக்கு வளர்ச்சி பெரிய விஷயம் அல்ல தாய்மார்கள, வளர்ச்சி அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். செல்வம் என்பது காசு பணம் இருக்குத, அது வந்து ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க. காசு பணம் எல்லாத்தையும் தான் இருக்குது, யாருக்கு தான் இல்லை, எல்லாத்தையும் தான் இருக்குது. ஏன்னா ஹாரூன்ட்ட எல்லாம் ஹாரூன்ட்ட இல்லாத காசு பணமா? அல்லாஹ் தஆலா அவனை பத்தி சொல்லும் போது அவனுடைய சொத்து பத்துக்களை சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க தெரியுமா, அவருடைய சொத்துக்களுடைய சாவியை மட்டும் 70 ஒட்டகங்கள் சுமக்குமா. சொத்து பத்துக்கள் இல்ல, சொத்து பத்துக்களுடைய சாவிகள் வச்சிருப்பானா இல்லையா, உடனே பூட்டி பூட்டி அந்த சாவிகளை மட்டுமே 70 ஒட்டகங்கள் சுமக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தஃசீர்ல வருது. அவரை பத்தி சொல்லும் போது அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லாமல் போயிட்டானே. பணங்காசு பெருசு இல்லை தாய்மார்களே, அதை பெருசா நீங்க பொருட்டா எடுக்காத, தானா வராது. நம்மளை தேடி போன அவசியம் கிடையாது, தானா வரும். நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்து கொண்டிருந்தால் போதுமா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. மற்றதெல்லாம் தானா வரும் தாய்மார்களே. ஆகையால் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு மூமினாக மாற வேண்டும். இந்த நோக்கம், இன்றைக்குள்ள நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன தெரியுமா, வெற்றி பெற்ற மூமினாக நீங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு தருவானாக. இந்த நல்ல அந்த நம்ம சொல்லப்பட்ட இந்த அத்தனை காரியங்களையும் வாழ்நாளில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கை முழுவதும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين ويا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها أنت وليها ومولاها أنت وليها ومولاها برحمتك يا أرحم الراحمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم من آفات الدنيا والآخرة إنك على كل شيء قدير. يا الله كريم الرحمن، يا الله உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ் நித்திய ஜீவன், யா அல்லாஹ் நீ என்றென்றும் நிரந்தரமானவன், யா அல்லாஹ் நீ அழிவில்லாதவன், உனக்கு மரணம் இல்லாதவன். ரப்பே ரஹ்மானே ஹயாத்தானவன். எங்களுக்கு யா அல்லாஹ் ஹயாத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாங்கள் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, இரவிலோ பகலிலோ, ரகசியமாகவோ பரகசியமாகவோ, கூட்டாகவோ தனிமையாகவோ, யாரா வெளிச்சத்திலோ இரவிலோ செய்துவிட்ட சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் மன்னிக்குவதற்கு நீ விரும்பக்கூடியவன். ரப்பே ரஹ்மானே, இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னிப்பதை யா அல்லாஹ் மன்னி விரும்பக்கூடியவன். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுத்த அந்த சீரியர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்ன தவறுகள் செய்திருந்தாலும் அனைத்து தவறுகளையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களை உயர்ந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்க லோகத்தில் வாழச் செய்வாயாக. அவர்களை யா அல்லாஹ் பிரகாசமாக அவர்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்லடியார்களாக அவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் அவர்கள் எல்லாம் சேர்த்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்கள் உடன் பிறந்தவர்கள் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ, எங்களுடைய யா அல்லாஹ் ஜோடிகள் எத்தனை பேர் இறந்து இருந்தாலும் ரப்பே ரஹ்மானே எல்லாரையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய முன்னோர்கள் அனைவரையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. இந்த
இந்த ஊர் வாசிகள் யா அல்லாஹ், தெருவாசிகள் யா அல்லாஹ் அனைவரையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த தெருவில் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ அவர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கும் யா அல்லாஹ் உன் மன்னிப்பை வழங்கி சொர்க்கலோகத்தை நீ கொடுத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஆரோக்கியம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எதை கொண்டு நாங்கள் مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته ووردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. يا الله، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ஈமானுக்கு அடுத்தபடியாக உன்னிடத்தில் மிகப்பெரிய செல்வம் யா அல்லாஹ் ஆரோக்கியம்தான். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கு ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தருவாயாக. எங்களுடைய உடல் உறுப்புகளை யா அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த நோயின் காரணமாகவோ அல்லது எந்த விதமான தீமையின் காரணமாகவோ எல்லாம் எங்கள் சேரின் காரணமாகவோ எந்த நிலையிலும் யா அல்லாஹ் எங்கள் உடல் உறுப்புகள் எங்கள் உடலை விட்டு வெட்டி எடுக்கும் நிலையை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் சந்ததிகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இன்னைக்கு நோய்கள் வருவதற்கு உண்டான வழிகள் நிறைய இருக்கிறது. ரப்பே ரஹ்மானே, உன் அருளா நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நோயின் மூலமாக எங்கள் உறுப்புகள் கெட்டு போவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் உடல் உறுப்புகள் செயல் இழந்து போவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சிறு பிராயத்தில் எப்படி எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கியதோ அது மாதிரி இயங்குவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் இந்த கூட்டத்தின் பொருட்டால் யா அல்லாஹ் நல்ல முறையில் இயங்குவதற்கு தௌஃபீக் செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் நல்லபடியாக இயங்குவதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ், கிருபை உள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எல்லா முசீபத்தையும் நீக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் முசீபத்துகளை நீக்கி அருள் புரிவாயாக. எல்லா குடும்பங்களை முசீபத்துகளை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், திடீர் ஆபத்துகள் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள்ள. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளோ நாங்களோ யா அல்லாஹ் செல்கின்றோம். எங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேலும் கீழும் பூமிக்கு மேலிருந்தும் பூமிக்கு கீழிருந்தும் வானுக்கு மேலிருந்தும் யா அல்லாஹ் முன்னாலையும் பின்னாலையும் எல்லா புறத்திலுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. வல்லாஹு யஅஸுமுக மினன் நாஸ், வல்லாஹு யஅஸுமுக மினன் நாஸ், வல்லாஹு கைருன் ஹாஃபிஸன் வஹுவ அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ், ஒழுக்கமானவர்களாக வருவதற்கு தௌஃபீக் செய். யா அல்லாஹ், குர்ஆனையும் யா அல்லாஹ் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்போ சொல்லப்பட்ட யா அல்லாஹ் அந்த மூமினுடைய அடையாளங்களில் முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு கண் குளிர்ச்சி நீ தருவாயாக. எங்களுடைய ஜோடிகளை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சி நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எல்லா விதமான முசீபத்துகளை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அந்த வீடுகள் யா அல்லாஹ் இந்த நடைபெறக்கூடிய இந்த வீடுகளில் உள்ள அனைத்து முசீபத்துகளையும் நீக்கி அருள் புரிவாயாக. அனைத்து சோதனைகளையும் நீக்கி அருள் புரிவாயாக. அனைத்து தீமைகளையும் யா அல்லாஹ் நீக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவர்களுடைய வீடுகளிலேயும் யா அல்லாஹ் பரக்கத்தை செய்வாயாக.
இந்த வீட்டிலேயும் பரக்கத்தை செய்வாயாக. எல்லா முசீபத்துகளும் நீங்கி யா அல்லாஹ் சந்தோஷமான கண்ணியமான உயர்வான நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஷைத்தான்களிலிருந்தும் பில்லி சூரியன்களிலிருந்தும் யா அல்லாஹ் கண் திருஷ்டிகளிலிருந்தும் கெட்ட பார்வையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை நீ கொடுத்தல் புரிவாயாக. நல்ல நிறைவான செல்வத்தை நீ கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரும் யாமையும் ஏமாற்றி விடாமல் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்கள் நல்ல முறையில் சம்பாதித்து அவருடைய குடும்பத்தார் வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன் அருளால் நாங்கள் கேட்கின்றோம், உன் கண்ணியத்தின் பொருட்டால் கேட்கின்றோம். நாதாக்களின் பொருட்டாலும் யா அல்லாஹ் வலிமார்களின் பொருட்டாலும் அவுலியாக்களின் பொருட்டாலும் எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம். ரப்பே ரஹ்மானே எங்களுடைய வருடத்தை யா அல்லாஹ் எங்களுடைய சொந்த ஊரிலே, சொந்த நாட்டிலே, சொந்த ஊரிலே எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னால் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். வெளிநாடுகளிலே நாங்கள் மூத்தாய் விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே யாரும் வெளிநாடுகளிலே மூத்தாய் விடக்கூடாது. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்கள் வெளிநாடுகளில் மூத்தா அவர்களை பார்ப்பதற்கு கூட யா அல்லாஹ் யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களை எப்படி அடக்கம் செய்வது கூட தெரியாமல் பல நாட்கள் யா அல்லாஹ் ஃப்ரீஜர்ல வச்சு அந்த வேதனை செய்யப்படுகிறது. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த மாதிரியான சோதனையிலிருந்து எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்து அருள் யா அல்லாஹ். வெளிநாடுகள் வாழக்கூடிய எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தா யா அல்லாஹ். நாங்கள் சிறு வயதிலே மூத்தாகிவிடக் கூடாது ரப்பே, நாங்கள் சிறு வயதிலே மூத்தாகி கூடாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களை மூத்தாக்கி விடாத ரப்பே, நாங்கள் சிறு வயதிலே மூத்தாகி விடக்கூடாது ரப்பே. எங்களுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தா யா அல்லாஹ். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் ஒரு வலிமையாக இருக்க வேண்டும். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தா யா அல்லாஹ். எங்கள் ஜோடிகளுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தா யா அல்லாஹ். நாங்கள் யா அல்லாஹ் ஜோடிகள் எழுந்து எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ரப்பே ரஹ்மானே. அது மாதிரி எல்லாம் வாழ்க்கையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளை விட்டும் பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் துயரங்களை சந்தித்து விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் வெளிநாடுகளில் எத்தனையோ பேர்கள் யா அல்லாஹ் விசா இல்லாமல் இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு நீ விசாவுடைய பாக்கியத்தை நீ கொடு யா அல்லாஹ். விசாவுடைய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் வேலை செய்வதற்கு கூட காரணம் இல்லாமல் இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ். எத்தனை பேர்களுக்கு கேஸ் ஓடுகிறது ரப்பே ரஹ்மானே. அதிலிருந்து எல்லா அவர்கள் முழுமையான வெற்றியை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா விதமான தீமைகளிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் பிள்ளைகள் வயதான காலத்தில் எங்களுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். அந்த யா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய இந்த மருமக்குமார்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடு யா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் வயதான காலத்தில் பெற்றோர்களை வெளியே துரத்தும் அந்த நிலை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கண்ணியமற்றவர்களாக நடந்து கொள்ளும் அந்த பாக்கியை அந்த நிலையை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் பெற்றோர்களை நீ கண்ணியப்படுத்த ரப்பே ரஹ்மானே. வயதான காலத்தில் யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்த ரப்பே ரஹ்மானே. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பல ஆண்கள் இருந்தால், பல பெண் யா அல்லாஹ் பல பிள்ளைகள் இருந்தால் இங்கே அங்கே என்று சீரழிக்கிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த மன இன்முகத்தோடு யா அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ரப்பே ரஹ்மானே. பெற்றோர்களை கைவிட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். புதிய புதிய நோய்கள் உருவாகிறது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அனைத்து நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சென்று விட்ட இருக்கின்ற இனிமேல் வரக்கூடிய அனைத்து நோய்களிலிருந்தும் எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ யா அல்லாஹ் ஆண் குமர்களும் பெண் குமர்களுக்கும் யா அல்லாஹ் ஜோடி இல்லாமல் வாழ்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஜோடிகளை தேடுகிறார்கள், சரியான ஜோடிகள் கிடைக்கவில்லை ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை நீ கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை நீ கொடுத்தல் புரிவாயாக. சாலிஹான கண்ணியமான ஜோடிகளை நீ கொடுத்தல் புரிவாயாக. அதன் மூலமாக அந்த சாலிஹான கண்ணியமான உயர்வான நல்ல சந்ததிகளை நீ கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்களில் யா அல்லாஹ் திருமணம் முடிந்தும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் பொருட்டால், இந்த பயான் நிகழ்ச்சியின் பொருட்டால் உன் அருளால் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தல் புரிவாயாக. ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் நீ கொடுத்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ்
இந்த நாட்டு மக்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இஸ்லாமியர்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு யா அல்லாஹ் இந்த நாட்டில் எந்த ஒரு யா அல்லாஹ் வஞ்சகம் நடந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எத்தனையோ யா அல்லாஹ் கிராமங்களில் எத்தனையோ ஸ்டேட்டுகளில் யா அல்லாஹ் இஸ்லாமியர்கள் மிகவும் வஞ்சிக்கப்படுகிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த நிலை விட்டும் யா அல்லாஹ் இஸ்லாமியர்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இஸ்லாமியர்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இஸ்லாமியர்கள் கண்ணியத்தை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இஸ்லாமியர்களே இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவதில்லை ரப்பே ரஹ்மானே. இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தும் அந்த நிலையை கொடுத்தார் புரிவாயாக. அல்லாஹ் தலைவர்களுக்கு அல்லாஹ் சீரிய சிந்தனையை கொடுத்தார் புரிவாயாக. இஸ்லாமிய தலைவர்களை அல்லாஹ் தடம் புரண்டு போயிருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் இந்த நாட்டிலே அல்லாஹ் எல்லா விதமான பெருவாதிகளும் பெற்று எல்லா தகுதிகளையும் பெற்று ஆட்சி அதிகார தகுதி மட்டும் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ரப்பே ரஹ்மானே. அதில் துண்டாடப்படுகிறது ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் அதில் தலைவர்கள் அல்லாஹ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனக்கோணத்தில் இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. எல்லாரையும் ஒரே கோணத்தில் நீ ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ் நீ ஆக்கி விடுவாயாக. இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை நீ தந்தர் புரிவாயாக. உலக அரங்கில் மிகப்பெரிய வெற்றியை நீ தந்தர் புரிவாயாக. சரியான தலைவர்களை நீ தந்தர் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே. எல்லாரும் அவரவர்கள் தன்னுடைய சுய உரிமையோடு வாழும் பாக்கியத்தை கொடுத்தல் புரிவாயாக. ஏமாற்றும் நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களுடைய சொந்த பந்தங்களுடன் பிறந்தவர்களை ஏமாற்றி விட நிலைவிட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களை யாரும் ஏமாற்றி விடாமல் யாரும் எங்களை ஏமாற்றி விடாமல் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யாரையும் நாங்கள் ஏமாற்றி விடாமல் யாரும் எங்களை ஏமாற்றி விடாமல் பாதுகாத்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான். எங்களுடைய சக்கராத்துடைய நிலையை அல்லாஹ் நீ பரிசுத்தமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களாக ஸலவாத்து சொன்னவர்களாக எங்களுடைய ரூஹ் பிரிவதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். மலக்குமார்கள் யா அல்லாஹ் சூழ்ந்திருக்க எங்களுடைய ரூஹை பிரிய செய்ய அல்லாஹ். எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தவர்கள் ரப்பே ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே. நாங்கள் நீண்ட ஆயுள்கள் உடல் ஆரோக்கியத்தோடு கண்ணியத்தோடு எல்லா நிலையிலும் எல்லா அம்சங்களும் பெற்று நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய ரூஹ் பிரிய போது யா அல்லாஹ் கலிமா ஷஹாதத் சொன்னவர்களாக நாங்கள் உயிர் பிரிய வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய ரூஹ் பிரியும் பொழுது யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய எங்களுக்கு தங்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்தவர்களாக நாங்கள் மரணிக்கும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய சக்கராத்துடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். அந்த வருத்தத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். வயோதிகத்துடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கபரிலே எங்களுக்கு பிரகாசத்தை தா யா அல்லாஹ். கபரிலே நூறு நாளா நூறை நீ தந்தரு புரிவாயாக. கபரிலே யா அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யா அல்லாஹ் சரியான பதிலை நீ தந்தரு புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்கள் எங்களுக்கு கபரிலேயும் எல்லா நிலைகளையும் பாதுகாப்பை நீ இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே. எல்லாத்தை விட உன்னுடைய பாதுகாப்பு தான் மிக உயர்ந்தது ரப்பே ரஹ்மானே. அந்த உயர்ந்த பாதுகாப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. நாங்கள் எழுப்பப்படும் பொழுது யா அல்லாஹ் நல்லடியார்கள் கூட்டத்தில் நாங்கள் எழுப்பப்பட வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை நசீபாக்கி தருவாயாக. அவரின் முபாரக்கான கைகளின் ஹவுதுல் கௌதர் தலாத்தி நீர் அருந்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மீசான் தராசு நன்மை தட்டு கணப்பதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எங்களுக்கு அருகாமையில் எங்கள் உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இருந்து யா அல்லாஹ் எங்களை ஈடேற்றம் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களை கரம் பிடித்து நாங்கள் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே. கண்மூடி கண் திறப்பதற்குள் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கம் செல்வார்களே கேள்வி கணக்கின்றி அந்த சொர்க்கத்தில் யா அல்லாஹ் நுழைய கூடியவர்கள் எங்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய மூதாதைகளை யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்தை தருவாயாக. எல்லா நிஅமத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் எல்லாத்தையும் விட உன்னுடைய மக்ஃபிரத்தை எங்களுக்கு நீ முழுமையாக்கி தருவாயாக. உன்னுடைய லிகாவை எங்களுக்கு யா அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே. எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் நல்லடியார்கள் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله
لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحم على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.